நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நம்ம வாசிப்போட, நேசிப்போட, நல்ல சிந்தனையோட நாம் படிக்கக்கூடிய புத்தகங்களின் மூலமாக, வரிகளின் மூலமாக இந்த வாழ்க்கையை நமது பிறர் அனுபவங்களின் மூலமாக நம் வாழ்க்கையை வடிவமைத்து விட மாட்டோமா? ஏதோ ஒரு வகையில் இந்த நாளை நாம் பயன்படுத்தி நாளைய நாளை அற்புதமாக வடிவமைத்து விட மாட்டோமா? இந்த வாழ்க்கையை கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு மாபெரும் முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. இன்றைக்கு நான் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதையில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இன்றைய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? வீடில்லா மனிதர்கள், மனிதர்கள் இல்லா வீடுகள்னார். என்ன ஒரு ஆழமான ஒரு கவிதை தெரியுமா சார்? வீடில்லா மனிதர்கள். நம்ம சாலையில பார்க்கும்போது எத்தனை பேர் ரோட்ல படுத்திருக்காங்க. இரவு நேரங்களில் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை பேரை நம்ம பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறவங்களை பார்க்க முடியும், எத்தனை பேரை ஆதரவற்ற இடங்களில் பார்க்க முடியும். வீடில்லா மனிதர்கள். ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னப்பான்னா, மனிதர்கள் இல்லா வீடுகள். மிகப்பெரிய வீடுகள் இருக்கு, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க, மிகப்பெரிய வீடுகளை இந்த பெருநகரங்களில் வாங்கிட்டு அந்த வீட்டில் எந்த மனுஷனும் தங்குறது இல்லை சார். பிள்ளைகளை கொண்டு போய் கேர்டேக்கரில் விட்டுடுறாங்க, அப்பா அம்மாக்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் யாருமே தங்குறது இல்லை சார். வீடுனா என்னப்பான்னா, வெறும் செங்கலாலும் அல்லது சிமெண்டாலும் கட்டப்படக்கூடிய, கல்லால் கட்டப்படுவது கட்டிடம். மனிதர்கள் இருந்து அதை குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டிடம் வீடாக மாறுகிறதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான உலகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீனமயமாக்குதல் உலகத்துல நம்ம இழந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குடும்பங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முதியவர்களுங்க. ரொம்ப அழகா ஒரு புதுக்கவிஞர் எழுந்தாரு, முதியோர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளில் சிட்டுக்குருவிகளே வருவதில்லைன்னாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? முற்றம்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திண்ணைகள் அந்த காலத்துல இருந்தது. அடுத்தவர்களுக்காக கவலைப்படுறவங்க இருந்தாங்க, முதியவர்கள் இருந்தாங்க, ஒரு வீட்டில் பெரியவர்கள் இருந்தாங்க, வழிகாட்டுவதற்கு ஆள் இருந்தாங்க. இந்த சிட்டுக்குருவின்றது ஒரு சிம்பாலிசம், வரக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இன்றைக்கு முதியோர்களும் அந்த முற்றங்களும் என்ன தெரியுமா அர்த்தம்? பெரியவர்களை மதிக்காத வீடுகளும் அல்லது விருந்தினர்களை வரவேற்காத வீடுகளில் மகிழ்ச்சி வருவதில்லைன்னு அர்த்தங்க. மகிழ்ச்சி வருவதில்லை. இன்னைக்கு வழி நடத்துறதுக்கு பெரியோர்களே இல்லையேங்க. இந்த நவீன மயமாக்கல்ல என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தருமே தங்கள் கிராமத்திலிருந்து அல்லது தங்கள் ஊரிலிருந்து பெருநகரங்களுக்கு பயணப்படுறாங்க, சில பேர் வெளிநாடுகளுக்கு பயணப்படுறாங்க. அப்படி ஒரு தாத்தா நடுவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த, ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு தாத்தா செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் அந்த செல்ஃபோன் கடையில் நிற்கிறாரு. ரொம்ப நேரம் நின்று நீட்டுறாரு. என்ன தாத்தான்னு கேட்குறாங்க. அது அந்த காலத்து பட்டன் ஃபோன் தான் அந்த தாத்தா வச்சுருக்கிறாரு. அவருக்கு மற்றதெல்லாம் அழுத்து தெரியல. இல்லைப்பா, இந்த செல்ஃபோனை போன தடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா என் பையன், இப்போ என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இது நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போலாம் நான் என் பையனுக்கு கூப்பிட்டாலும் அவனுக்கும் போக மாட்டேங்குது, இல்லை அவன் கூப்பிட்டாலும் எனக்கு வரமாட்டேங்குதுப்பா, என் பையன் என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டான்ப்பா, அவன் கூப்பிட்டாலும் எனக்கு வரமாட்டேங்குதுப்பான்னு. இப்போ அவர் அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. அந்த சிம் கார்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இன்டர்நேஷ்னல் ரோமிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். அவங்க கூப்பிட்டாலும் என்ன தெரியுமா அர்த்தம்? பையன் கூப்பிட்றது இல்லை, இவர் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை, இவர் நம்பரை பார்த்தாலும் எடுக்கிறது இல்லை. இப்போ இவரால் சொல்ல முடியாதுல்ல. இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு சிம் கார்டு அதில் போட்டு அதில் அந்த ரோமிங் அந்த இதெல்லாம் போட்டு அவங்க பையனுக்கு அடிக்கிறாரு. கால் போகுது, அந்த பக்கம் அவங்க பையன் எடுக்கிறான். எடுத்து யாருன்னு கேட்குறான். இவர் இந்த தகவல்லாம் சொல்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. அவங்க அப்பா சந்தோஷமாக பேசுகிறாருங்க. ஏயா, உன் குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சியா, கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சையா, இந்த போனு வேலை செய்யலையா. அந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த போனு வேலை செய்யலையா, உன் குரலை கேட்டே எவ்வளோ நாள் ஆச்சியா, வீட்டில் அப்பா மட்டும்தான் இருக்கே, எனக்கு வேறு யாரையா இருக்காங்க, உனக்கு பேசுறதுக்காகத்தாயா பேசுகிறேன்ட்டு ஃபோனு வேலை செய்யலையா, இனிமேல் இந்த ஃபோன் நல்லா வேலை செய்யுதுப்பா அப்படின்னு அப்படியே சந்தோஷத்தோட அந்த செல்ஃபோன்காரர் கேட்ட தொகையை விட ஒரு 50 ரூபா கூட கொடுத்துட்டு வர்றாரு. கூட கொடுத்துட்டு சந்தோஷமாக வர்றாரு. நம்ம ஃபோனு வேலை செஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம பிள்ளையோட பேச முடியும், இனிமேல் எப்போனாலும் பேசலான்னு. திரும்ப ஒரு 10 நாள் கழித்து வராரு. அந்த ஃபோனை எடுத்து நீட்டுறாரு. எப்பா, 10 நாளைக்கு முன்னாடி தானே சரி பண்ணி கொடுத்த, இப்போ மறுபடியும் இந்த ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குதியா, என் பையன் எனக்கு பையன் கூப்பிட்டானா எனக்கு வரமாட்டேங்குதியா. அவர் சொல்கிறாரு, பையன் அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, பையன் கூப்பிட தான் செய்கிறான், திரும்ப நம்ம ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு வரமாட்டேங்குது, நாமளும் கூப்பிடுறோம், அது ஏன் பையனுக்கு போலன்னா ஃபோன் ரிப்பேர்னால போக மாட்டேங்குதுன்னு அவராக நினச்சிக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர் கூப்பிட்டாலும் பையன் எடுக்கிறது இல்லை, அந்த பையன் இவராக கூப்பிட்டாலும் எடுக்கிறது, அந்த பையனாகவும் கூப்பிடுறதில்லை. அந்த அப்பா அப்படியே தனித்து விடப்பட்டார்
என்பது அந்த செல்ஃபோன் கடைக்காரருக்கு தெரியுது, அந்த அப்பாவுக்கு தெரியவே இல்லைங்க. தான் பையனை கடைசி வரை விட்டு கொடுக்காத அப்பாவாக அந்த அப்பா இருக்காரு. இவருக்கு என்னப்பா பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப அற்புதமாக முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு படமும் அல்லது ஒவ்வொரு சிந்தனையும் ஏதோ நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரோம்ல. நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காலத்தில் சென்னை வந்து மதுரையிலிருந்து சென்னை வந்து கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலத்தில் எங்களோட ஹவுஸ் ஓனர் இருப்பார். நான் தினம் காலேஜ் முடிச்சுட்டு அந்த ரூமில் தங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு 4 பசங்க தங்கியிருந்தோம். அந்த ரூமுக்கு வரும்போது நான் இந்த கேட்டை திறந்தாலே, அந்த கேட்டு திறந்தோன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த ஹவுஸ் ஓனர் உடனே வெளியே வந்துடுவார். ஏன்னா அவருக்கும் தமிழ் பிடிக்கும், தமிழ் சார்ந்து பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தமிழ் சார்ந்து பேசுவதற்கு பிடிக்குன்றதுனால ரொம்ப நேரம் ஆரம்ப காலகட்டத்தில் பேசிக்கிட்டே இருந்தோம். நாளாக என்னென்னா இந்த கல்லூரியினுடைய பழு காரணமாக, இல்லை இந்த அசைன்மெண்ட் எழுதணும், வேறு எங்கேயாவது போகணும், இப்படியான ஒரு காரணகட்டத்தினால அவரோட என்னால் பேசுவதற்கு இல்லை அவரோட நேரம் செலவழிப்பதற்கான காரணங்கள் இல்லாமலே இருந்தது. அவரோட அந்த நேரம் செலவழிக்க முடியாமல் இருந்துச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் எப்போ வந்தாலும் ஓடி வந்துடுவார். இல்லைன்னா ரூமில் வந்து கேட்பார், நாங்கள் தங்கியிருந்த அறையில் வந்து கேட்பார், தம்பி ராமகிருஷ்ணன் வந்துட்டாருங்களா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டுலாம் போவாங்க. அப்படி வந்தால் அவரோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசணும்னு. நாளாக இவருக்கு பயந்துக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கேட்டை மெல்லமாக திறந்து அவருக்கு சத்தம் கேட்டக்கூடாதுன்னு உள்ளே போவேன். ஆனால் அவர் அதுக்கு மேலே தெளிவாக என்ன பண்ணுவார், கேட்டுக்கு என்ன போடாமல் வச்சுருப்பார். நான் லைட்டாக திறந்தாலே அதை கீன்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே அவர் வேகமாக வந்துடுவார். என்னப்பா எப்படிப்பா இருக்கேன்னு அவரோட ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு போகிற மாதிரி, தினம் ஒரு 20 நிமிஷம் பேசுகிற மாதிரி. நான் தங்கியிருக்கப்போ அவர் இறந்துட்டார். இறப்பதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னார், ராமகிருஷ்ணா, வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக இனிமேல் நிறைய ஓட ஆரம்பிப்பீங்க, நிறைய வாழ்க்கைக்காக ஓடுவீங்க. நானும் இப்படி தான் ஓடுனேன், நானும் என்னுடைய வாழ்க்கைக்காக இப்படி ஓடினேன். சென்னையில் எனக்கு 5 வீடு இருக்குது, சொந்தமாக 5 வீடு வாங்கினேன், 2 பொண்ணையும் நல்லா படிக்க வச்சேன். இப்போ 2 பொண்ணுங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க, ஒவ்வொரு பொண்ணும் வெளிநாட்டில் இருக்காங்க. என்னுடைய மனைவியும் இறந்து போயிட்டா. இப்போ நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், 5 வீடும் வாடகைக்கு இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ என்னுடைய நிலை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே இருந்தது. அவர் சொன்னார், நான் உங்கள் வயசில் இருக்கும்போது, நான் இப்படி வேலைக்கு போய்கிட்டு இருந்த போது என்னுடைய தாயார் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. என்னுடைய தாயார் இதே மாதிரி வயதான காலத்தில் இருந்தாங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த உடனே ஏன்பா ரங்கராஜான்னு பேச ஆரம்பிப்பாங்க, என்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்பா ரங்கராஜான்னு பேச ஆரம்பிப்பாங்க. சும்மா இருந்து தொலையமான்னு திட்டுவேன். ஏப்பா நம்ம ஊரில் இந்த ஆறுமுகத்தோட பொண்ணு என்ன தெரியுமாப்பான்னு ஏதோ ஒரு ஏமா இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைம்மான்னு திட்டுவேன். 2 பேருக்கும் பேசுறதுனாலே நான் எங்கள் அம்மாவை திட்டுறதாகவும் எங்கள் அம்மா புலம்புவதாகவும் மட்டுமே எங்களோட பேச்சு இருக்கோம். எங்கள் அம்மாவை நான் எங்கள் உலகத்தில் சேர்த்துக்கவே இல்லை. அதே போல் என்னுடைய பொண்ணுங்க 2 பேர், நான் ஓடுற காரணத்தினால என் பொண்ணுங்களுக்கான நேரத்தையே நான் செலவழிக்கலை, அவங்களோட விளையாண்டதில்லை, அவங்கள ஒரு இடத்துக்கு வெளியே வாசல் கூட்டு போனதில்லை, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்ததில்லை. நான் அவங்கள என் உலகத்தில் சேர்த்துக்கல. இன்னைக்கு அந்த 2 பொண்ணுங்களும் வளர்ந்து வெளிநாடு போயிட்டாங்க. அவங்க உலகத்தில் என்னைய சேர்த்துக்க மாட்டாங்கப்பா, அவங்க உலகத்தில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ நான் தனித்து விடப்பட்டேன். இந்த உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தனித்து விடப்படுவது, தனிமையோடு இருப்பது. என்னிடம் பணம் இருக்கிறது, போதுமான செல்வம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது, ஆனால் பேசுறதுக்கு மனுஷங்க இல்லையப்பான்னு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? பேசுறதுக்கு மனுஷங்க இல்லையாப்பா. அதனால தான் உன்னை பார்த்தாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, தமிழ் படித்த என் பிள்ளை மாதிரியே இருக்க, நீ உங்ககிட்ட பேசுறது எனக்கு சந்தோஷம் பாண்டு பேசினாரு. அப்படி சொன்ன அந்த மனிதர் அவர் 1 வாரத்தில் அல்லது 10 நாளில் இறந்து போனார். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பெரிய விஷயம், இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டியது கடைசி காலத்தில் பேசுவதற்கான மனிதர்களை நம்ம சம்பாதிக்கணும்னார். அதே போல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு விஷயத்தை என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மிடம் பணத்தை எதிர்பார்க்கல, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை எதிர்பார்க்கல, நம்மிடம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய இருத்தல். நீங்கள் சண்டை கூட போடுங்க, ஆனால் இருங்க. நீங்கள் பிரச்சனையாக கூட இருக்கட்டும், விவாதங்கள் கூட வரும். குடும்பம்னா 1000 விஷயங்கள் இருக்கும்ல, விவாதங்கள் வரும், மனக்கசப்புகள் வரும், உறவுகளுக்குள்ள பிடிவாதங்கள் வரும். எல்லாவற்றையும் தாண்டி பெரியோர்களை விட்டு விடாதீர்கள், பெரியவர்களை தள்ளி வைத்து விடாதீங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார். அந்த பையனை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனும் நல்லா படித்தான், என்னெல்லாம் படிக்க முடியுமோ அத்தனையும் படித்தான். அந்த பையன் அப்படி படித்தான், வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு, யூஎஸ் போயிட்டான். இப்போ இந்த அம்மாவை எங்கே வச்சு பார்த்துக்கிறதுன்னு தெரியாமல்
ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்த்துட்டான். நல்ல காஸ்ட்லி ஹோம், காஸ்ட்லியான ஹோம், ஏசி இருக்கும், தனி அறை இருக்கும், டிவி இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான முதியோர் இல்லம் கொண்டு போய் சேர்த்துட்டா. ஏன்னா அந்த பையன் யூஎஸ்ல இருக்கான், டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறாரு, லட்சக்கணக்காக இங்கே கட்ட முடியும். மாசம் அம்மா எவ்வளோ கேட்குறாங்களோ, அந்த முதியோர் இல்லத்தில் எவ்வளோ கேட்குறாங்களோ அப்படி அனுப்பிடுவார். இங்கே அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்க. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, பேரன் பிறந்துட்டான்றதுலாம் இவங்களுக்கு ஃபோனில் தான் வருது. 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, பேரனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு, பேரனுக்கு 3 வயசு ஆயிடுச்சுன்னு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த பையன் சொல்றான், அம்மா நான் 1 மாசம் இந்தியா வந்து இருக்கலான் இருக்கேம்மா, 1 மந்த் இந்தியா வந்து இருக்கலாம். அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என் புள்ள வர்றான், என் பேரன் வர்றான். இந்த முதியோர் இல்லத்தையே அந்த அம்மா வந்து ஒரு உற்சாகப்படுத்திடுறாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்டு, என் பேரன் வரப்போறான், என் பையன் வரப்போறான், என் மருமக வரப்போறான், அவ்வளவு சந்தோஷம். அவங்க முதியோர் இல்லத்தையே வந்து குதூகலப்படுத்துறாங்க. இப்போ வந்துடுவாங்க, கரெக்டாக அந்த தேதி வருது, இப்போ வந்துடுவாங்க, அப்போ வந்துடுவாங்க. அந்த பையன் வரக்கூடிய தேதி வருது, அந்த பையன் முதியோர் இல்லத்துக்கு வரல. இந்த வரேம்மான்னு சொல்றாரு. இப்படியேவும் அந்த பையன் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாரு, ஆன்மீக சுற்றுலா போயிட்டார். காசி, ராமேஸ்வரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ ஆன்மீக சுற்றுலா எல்லாம் சுத்த போயிட்டார். கடைசியா அன்னைக்கு ஃப்ளைட் ஏற போறாங்கல்ல, அந்த நாள் கடைசி நாள், ஊருக்கு போகக்கூடிய அந்த கடைசி நாள் இருக்குல்ல, அந்த கடைசி நாள் 5 மணிக்கு ஃப்ளைட்டு. அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக 11 மணிக்கு வராரு. காலையில் 11 மணிக்கு பார்த்துட்டு அம்மாக்கான இதெல்லாம் கொடுத்துட்டு, காசெல்லாம் கொடுத்துட்டு, அம்மா உனக்கு ஏதாவது தேவைன்னா ஃபோன் அடிமான். அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க, என்ன பேசுறதுனே தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு, அம்மா ஏர்போர்ட்டில் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே செக்இன் பண்ணிடணும், அதனால நாங்கள் ஏர்லியராக ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி 1 மணிக்கு கிளம்பி போயிடுறாரு. சாப்பிடக்கூட இல்லை, அம்மாவோட உட்காந்து சாப்பிடக்கூட இல்லை. அவங்களுக்கு என் பையன் வரப்போகிறான், பேரன் வரப்போகிறான், மருமக வரப்போகிறான்னு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்து அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொன்ன அந்த அம்மாவினுடைய முகம் வாடி போயிருந்தது. வெறும் 1/4 மணி நேரம், 5 வருடம் கழித்து தன்னுடைய மகனை, தன்னுடைய பேரனை முத்தம் கொஞ்ச முடியாத அந்த நிலை, மருமகளிடம் பேச முடியாத அந்த நிலை, 5 வருடத்தினுடைய கதையை 1/4 மணி நேரத்தில் எப்படி கடத்துவது, அந்த அம்மா பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த பையன் அப்படியே கிளம்பி போயிட்டான். இப்போ அந்த முதியோர் இல்லத்தினுடைய நிறுவனர் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக. ஏம்மா உங்கள் பையனை நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்களா? அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு தாங்க படிக்க வச்சேன், ஆனால் அவன் எல்லாமே படித்தாங்க, என்னெல்லாமோ படித்தாங்க, ஒன்றை படிக்க மறந்துட்டாங்க. இங்கே வந்து இத்தனை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால, கோயில் பற்றிலாம் கூட அவன் நிறையா படித்தாங்க, அவ்வளோ இதெல்லாம் படித்தாங்க, ஆனால் ஒன்றை படிக்க மறந்துட்டாங்க. என்ன? தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னு தமிழ் கற்றுக் கொடுத்தது, அதை படிக்க மறந்துட்டாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தையில் இருந்த வழி, அந்த உச்சரிப்பு இருந்த வழி, அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வழி முதியவர்களாக நாம் மாறும்போது மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்னப்பான்னா, அடுத்த தலைமுறையை கொண்டு வரக்கூடிய அதே நேரத்தில் போன தலைமுறையை கைவிட்டு விடாதீர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான்.